Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 5th chapter 2 dimensional analytical geometry ல exercise 5.2 ல 8th sum ல first subdivision sum பாப்போம் இந்த வீடியோல. Identify the type of conic and find center, foci, vertices, directrices of each of the following னு கொடுத்திருக்காங்க. First இங்க பாருங்க x minus 3 the whole square by 225 plus y minus 4 the whole square by 289 is equal to 1. இது எந்த மாடல்ல இருக்குன்னு பாருங்க. இது x minus h y minus k the whole square னு இருக்கு. கீழே 225 289 இதுதான் பெருசா இருக்கு இல்லையா? அப்ப இது எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா x minus h the whole square by plus y minus k the whole square by இங்க எங்க இதுதான் பெருசா இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் a ஸ்கொயர் னு வந்துரும் நமக்கு. இது b ஸ்கொயர் னு வரும். is equal to 1. So it is an ellipse. It is an ellipse major axis is parallel to y axis. இங்க ஏன் parallel போட்டிருக்கோம் நம்ம? இங்க center change ஆயிருக்கு இல்லையா? origin கிடையாது. x square by a square plus y square by b square அந்த மாதிரி இருந்ததுன்னா center origin வரும். So இது வந்து parallel to y axis னு எழுதிடணும். ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம a square என்ன? a square is equal to 289. அப்ப a is equal to 17 னு வரும். அதே மாதிரி b square is equal to 225. b is equal to 15. ஓகேவா? இப்போ நம்ம AE a by e கண்டுபிடிச்சுக்குவோம். அது தேவைப்படும் நமக்கு. AE is equal to AE னா நமக்கு e தெரியணும். e is equal to b square, sorry இந்த ஃபார்முலாவே டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். 1 minus b square by a square. ஓகேவா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுவோம் நம்ம. அப்போ e is equal to root of 1 minus b square னா நமக்கு 225 by 289 பண்ணும்போது 289 minus 225 பண்ணோம்னா 64 வருமா? 289 by 225. yes 64 வருது. 64 by 289 ரூட்ல இருக்கு. ஸோ அப்போ e is equal to 8 by 17 e வேல்யூ. இப்போ நமக்கு AEயும் a by eயும் கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம். AE is equal to a வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? 17 into 8 by 17. இப்போ 17 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 இந்த வேல்யூ AE. அடுத்தது a by e 17 into 17 by 8 இது ரெசிப்ரோக்கல் ஆயிடும் இல்லையா? இப்போ 17 into 17 289 by 8 இது வந்து a by e. இப்போ நம்ம சம்முக்கு போவோம். ஓகேவா? சென்டர் கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே கண்டுபிடிப்போம். சென்டர் வந்து h, k. h என்ன இருக்கு? 3 4. அப்போ 3, 4 சென்டர். அடுத்தது vertices. verticesக்கு என்ன ஃபார்முலானா h, plus or minus a plus k. plus or minus a plus k. இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சிச்சுனாலே நீங்க வந்து ஈஸியா போட்டுடலாம். h க்கு வேல்யூ என்ன? 3 plus or minus a plus k. a என்னது 17 plus k என்னது
4. அப்போ 3 கமா ப்ளஸ்க்கு ஒரு டைம் அண்ட் மைனஸ்க்கு ஒரு டைம் போடணும் நம்ம. ஓகேவா? ப்ளஸ் உள்ளே போகும். இப்போ 17 + 4 பண்ணோம்னா நமக்கு 21. 17 - 4 பண்ணோம்னா 13. vertices தானே போடுறோம் நம்ம. ஓகே, vertices 3 வரும் இல்லையா? 17 + 4 21. ஓகே, -17 + 4. One second. Plus or minus உள்ள கொண்டு போனோம்னா plus போடும்போது 17 + 4 21 plus 17 minus 17. Okay, plus 17 போட்டோம்னா 21. 3, 21. அடுத்து பார்ட் வந்து 3, minus 17 போட்டோம்னா நமக்கு 3, minus 13. ஓகே, 2 பாயிண்ட் போடணும். நான் ஒரே பாயிண்ட்ல போட்டுட்டேன். 3, 21 and 3, minus 13 2 பாயிண்ட்ஸ் vertices plus or minusல போடுறதால. அடுத்தது foci. ஃபோக்கைக்கு என்ன ஃபார்முலானா h + 0 plus or minus c plus k. ஸோ இதுக்கும் 2 பாயிண்ட்ஸ் வரும். h + 0. ஹெச்னா இங்கே இருக்குது நமக்கு. h வந்து 3, 4 இல்லையா? h and k 3, 4. ஓகே, h வந்து நமக்கு 3 + 0 3 தான் வந்துடும். இங்கே plus or minus c plus k. cன்றது வந்து ae. c is equal to ae. ஓகேவா? அப்போ plus or minus ae வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்? ae is equal to 289 by 8 ae. சாரி 8. ae ஓட வேல்யூ 8. ae is equal to 8. அப்போ plus or minus 8 plus 4. அப்போ பண்ணும்போது சாரி இங்கே ப்ராக்கெட் போடாதீங்க. ப்ராக்கெட் போட்டால் அதுக்கு போயிடும். அப்போ 3, plus 8 plus 4 பண்ணோம்னா 12ன்னு வந்துடும். அடுத்தது 3, minus 8 plus 4 பண்ணும்போது -4ன்னு வந்துடும். ஓகேவா? 3, 12 and 3, -4. அடுத்தது ஃபோக்கை முடிச்சாச்சு. டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஃபார்முலா வந்து y is equal to plus or minus a by e plus k. ஓகேவா? plus or minus a by e plus k. a by e என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம? a by e is equal to 289 by 8. அப்போ போடும்போது plus or minus 289 by 8 plus 4. அப்போ plus 289 ஒரு வாட்டி minus 289 ஒரு டைம் போடணும் நம்ம. ஓகேவா? அப்போ plus 289 289 by 8 plus 4 y is equal to and y is equal to minus 289 by 8 plus 4. ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 12ன்னு கிடைக்கும். 289 8 4s are 32 by 8. அதே மாதிரி y is equal to minus 289 plus 32 by 8.
இது y is equal to இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 289 plus 32 321/8. அடுத்தது y is equal to இங்கே மைனஸ் பண்ணோம்னா 257 minus 257/8. ஸோ ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இல்லையா, ரெண்டுத்துக்குமே ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட வேண்டியது தான். இதோட நம்மளோட இந்த சம் முடிஞ்சிடும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.